السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر وعن الصلاة فهل أنتم منتهون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يزني زاني حين يزني وهو مؤمن ولا يشرب الخمر حين يشرب وهو مؤمن ولا يسرق حين يسرق وهو مؤمن. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். எல்லா புகழும் அகிலங்களின் இரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது ஈருலக தலைவர் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழப்போகிற அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஜும்ஆவின் தலைப்பாக கொண்டாட்டங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கிற புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை கொண்டாட்டம் என்பதற்கே இடமில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் எத்தனையோ சிறப்பு வாய்ந்த நாட்கள் இரு பெருநாட்களை போன்று அல்லது சிறப்பு வாய்ந்த இரவுகள் லைலத்துல் கத்ரை போன்று, ஷபே பராஅத்தை போன்று, மிஅராஜை போன்று அல்லது சிறப்பான நாட்கள் மீலாதை போன்று இப்படி இஸ்லாத்திலே ஒரு சில பெருநாட்களும் உண்டு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சில சிறப்பான நாட்கள் எல்லாம் இருக்கின்றது, மகிழ்ச்சியான நாட்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் எல்லாம் கொண்டாட்டம் என்பது கிடையாது. கொண்டாட்டம் என்றால் என்ன? கொண்டாட்டம் என்பது ஆடல், பாடல், கூத்து, கும்மாளம், குடி, வெடி எல்லாம் சேர்ந்ததுதான் கொண்டாட்டங்களாக இருக்கிறது. அது இஸ்லாமிய பண்டிகைகள், இஸ்லாமிய சிறப்பு வாய்ந்த நாட்கள், அவைகள் கொண்டாடக்கூடிய நாட்கள் அல்ல. அந்த நாட்களிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அமல்கள் செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், ஒரு 4 பேருக்கு உதவ வேண்டும், ஒரு 10 பேருக்கு உணவு கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய நாட்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மாறாக இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு விசேஷ நாட்களும் கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் அல்ல. அப்படி யாராவது இஸ்லாமியர்களுடைய பெயரை வைத்து ஏதாவது இஸ்லாமிய நாட்களை, பெருநாளையோ அல்லது மீலாதுகளையோ பெரிய அளவில் கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர்கள் பித்அத், மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்களை செய்கிறார்கள் என்று அது அர்த்தமாக இருக்கிறது. அதுவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்திலே கொண்டாட்டங்கள் என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் பிற கலாச்சாரங்களை
பின்பற்றி அதை ஏற்று நிறைய கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவராக நிறைய முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் தேவையில்லாத கலாச்சாரங்களை, தேவையில்லாத கொண்டாட்டங்களை அதை கழித்து அதை பழகி அதற்கு அடிமையாகி போனவர்களாகத்தான் நிறைய இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிற கலாச்சாரங்கள், கொண்டாட்டங்கள், அவைகளை பின்பற்றி வாழ்தல் என்பது இருக்கிறது இன்றைக்கு முஃமின்கள் மத்தியிலே அதிகமாகிவிட்டது. ஏன், எந்த அளவிற்கு என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே உதாரணத்திற்கு நாம் சொல்லக்கூடியது மக்கா மதீனா, அரபு நாடை சவுதி உதாரணத்திற்கு சொல்வோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சவுதி போன்ற எத்தனையோ இடங்களிலே இன்றைக்கு தேவையில்லாத கலாச்சாரங்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஊடுருவி விட்டது. தேவையில்லாத கொண்டாட்டங்களை அவர்களே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் யாரை உதாரணத்திற்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமோ, எந்த இடத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமோ, அதுவே இன்றைக்கு கலாச்சாரங்களில், கொண்டாட்டங்களிலே ஒரு மோசமான இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக உலகம் முழுவதும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்றைக்கு தேவையில்லாத கலாச்சாரங்களை, தேவையில்லாத கொண்டாட்டங்களை கடைபிடித்து வருகிறார்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இது போன்றெல்லாம் நிகழ்ந்தால் கியாமத் நெருங்கிவிட்டது, உலகம் அழியக்கூடிய நாள் என்பது அருகில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்ன விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வரக்கூடியதாக இருக்கிறது. இதோ ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு நாள் வரப்போகிறது. ஹேப்பி நியூ இயர், ஆங்கில வருட பிறப்பு என்று. இதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இதுபோன்று எத்தனையோ கொண்டாட்டங்கள், இதுபோன்று எத்தனையோ கலாச்சாரங்கள். இந்த ஹேப்பி நியூ இயர் என்ற இது ஒன்று மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ கலாச்சாரங்கள், எத்தனையோ கொண்டாட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஊடுருவி விட்டு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இன்றைக்கு முஃமின்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இந்த நாட்களை நாம் சந்தோஷமாக கழிக்க முடியும்? ஏதோ வருடம் முடிந்து விட்டது, அடுத்த வருடம் ஆரம்பிக்கிறது. அது எப்படி இனிப்பு வழங்கியும் தேவையில்லாத கொண்டாட்டங்களோடும் அந்த நாளை துவங்கினால் மற்ற இதர நாட்களும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அப்படித்தான் கொண்டாட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் என்பது முஸ்லிம்களுக்கு கற்றுத்தரவில்லை. வேண்டுமானால் ஒரு வருடம் பிறக்கின்ற பொழுது, ஒரு புதிய வருடம் பிறக்கின்ற பொழுது, அதில் நாம் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது வேண்டுமானால் கவலைப்படலாம். ஏன், நம்முடைய ஆயுளிலே ஒரு வயது குறைந்து விட்டது. 60 வயது என்றால் அல்லது 70 வயது என்றால் காலம் முடிந்து விட்டது. இனி நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன அமல் செய்வேன்? இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்விற்கு பொருத்தமாக நான் வாழ்வேனா என்று ஆயுளில் ஒரு வயது குறைந்து விட்டது என்று கவலை வேண்டுமானால் படலாமே தவிர அந்த நாளில் எப்படி சந்தோஷப்படுவது? எப்படி அதை கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்வது? இஸ்லாமியர்களுக்கு ஒருபோதும் இந்த கொண்டாட்டத்திற்கு அனுமதி இல்லை. குர்ஆன் ஹதீஸ் நமக்கு ஆணித்தரமாக சொல்லிவிட்டது. நிறைய முஃமின்கள் இது போன்ற கலாச்சாரங்களில், இது போன்ற கொண்டாட்டங்களில் அப்படியே ஊடுருவி போய்விட்டார்கள். ரொம்ப பிரியப்படக்கூடியவர்களாக மாறி போனதால் இது போன்ற கொண்டாட்டங்கள் இல்லாமல் அவர்களால் இருக்க முடிவதில்லை. நம்முடைய வாழ்க்கை என்பது எதை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கின்றது? நம்முடைய வாழ்வு என்பது மறுமையை நோக்கி, நம்முடைய வாழ்வு என்பது மஹ்ஷரை நோக்கி, நம்முடைய வாழ்வு என்பது மௌத்தை நோக்கி பயணமாகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது தேவையில்லாத கலாச்சாரங்கள், தேவையில்லாத கொண்டாட்டங்கள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது எப்படி அது சிறப்பானதாக பயணிக்கக்கூடியதாக இருக்கும்? மோசமான கலாச்சாரங்கள், மோசமான கொண்டாட்டங்கள் நமக்கு மத்தியிலே இருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்விலே அப்படி நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் முடியக்கூடிய இடம் என்பது, நம்முடைய இலக்கு என்பது அது நரகத்தை நோக்கியதாக மாறிவிடும். நம்முடைய இலக்கு, நம்முடைய வாழ்வு என்பது குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே, குர்ஆன் ஹதீஸினுடைய அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது நம் முடியக்கூடிய இடம் என்பது, நாம் சேரக்கூடிய இடம் என்பது அது சுவனமாக இருக்கிறது.
ஒரு இடத்திற்கு போக வேண்டும், ஒரு ஊருக்கு போக வேண்டும், பேருந்து நிலையத்திற்கு போகிறோம், பஸ் ஸ்டாண்டிலே நிற்கிறோம். அந்த பஸ் ஸ்டாண்டிலே நிறைய பேருந்துகள் வரும், நிறைய பஸ்ஸுகள் வரும். அந்த பஸ்ஸுகள் எல்லாம் நடத்துனர் சொல்வார்கள், இது இந்தந்த ஊருக்கு போகிறது என்று சப்தமிட்டு அவர்கள் சொல்லுவார்கள். சில பஸ்ஸுகளை பார்க்கிறோம் பேருந்து நிலையத்தில் நின்று, சொகுசு பஸ்ஸுகள் பார்ப்பதற்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. ஏசி பஸ்ஸுகள், சொகுசு பஸ்ஸுகள், நல்ல அழகான பஸ்ஸுகள். அவர் ஏதோ ஊருக்கு போகிறது என்று அழைக்கிறார் என்பதற்காக வேண்டி அந்த பஸ்ஸில் நாம் ஏற முடியுமா? எந்த பஸ்ஸில் வேண்டுமானாலும் ஏறலாம் என்பதல்ல, நம்முடைய ஊருக்கு போவதற்கு பஸ் வர வேண்டும். அது எந்த பஸ்ஸோ, அது ஏசி உள்ள பஸ்ஸோ, ஏசி இல்லாத பஸ்ஸோ, சொகுசு உள்ளதோ, சொகுசு இல்லாததோ, நாம் போகக்கூடிய ஊருக்கு உண்டான பஸ், அதில் தான் நாம் ஏறுவோம். ஒரு பிரயாணம் உலக சார்ந்த இதிலே இப்படி இருக்கின்ற பொழுது, ஒரு பிரயாணத்திலே நாம் வாழ்வு சார்ந்த அந்த பயணத்திலே நாம் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும்? அதற்கு மறுமை வாழ்க்கைக்கு உண்டான அந்த பயணம், அந்த பயணத்தில் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் சிறப்பானதாக நம்முடைய முடிவு இருக்குமோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு நடந்தே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இமாம் அவர்கள். அப்பொழுது வாகனத்தில் ஒருவர் ஹஜ்ஜுக்கு அவரும் பயணம் செய்து கொண்டு வருகிறார். வருகின்ற பொழுது இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்க்கிறார். பார்த்துவிட்டு கேட்டார், எங்கு போகிறீர்கள்? ஹஜ்ஜு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜு பயணமா? நடந்தா போகிறீர்கள்? எவ்வளவு மைல் தூரம்? கையில் ஒன்றுமே இல்லையே, சாப்பிடுவதற்கு உணவு என்று ஒன்றுமே இல்லையே, எப்படி இவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லாமல், வாகனம் இல்லாமல் எப்படி நீங்கள் பயணம் செய்வீர்கள் ஹஜ்ஜுக்கு? இப்ராஹிம் அதுஹம் சொன்னாரு, ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எங்கிட்ட வாகனம் எல்லாம் இருக்கு, அந்த வாகனத்துல பயணம் செய்வேன். சுத்த பைத்தியக்காரனா இருக்கிறீங்க, ஒண்ணுமே இல்லாம எப்படி இவ்வளவு தூரம் போறது? இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி மேலும் கூறுகிறார்கள், உம்முடைய கண்களுக்கு தெரியாத என்னிடத்தில் நிறைய வாகனங்கள் இருக்கிறது. கவலை ஏற்படுகின்ற பொழுது, சோதனைகள் எனக்கு ஏற்படுகின்ற பொழுது பொறுமை என்ற வாகனம் இருக்கிறது. இவ்வளவு நீண்ட தூரம் பயணம் செய்கிறேன், ஏதாவது பசி ஏற்படுகிறது, அல்லாஹ் எனக்கு ஏதாவது ஒரு ரீதியில் என்னுடைய பசியை போக்கினால் நன்றி செலுத்துவது என்ற வாகனம் இருக்கிறது. இவ்வளவு தூரம் பயணம் செய்கிறேன், ஹஜ்ஜுக்கு நடந்தே பயணம் செய்கிறேன், ஏதாவது ஆபத்துகளோ ஏதாவது அசம்பாவிதங்களோ நிகழ்ந்து விட்டது என்றால் நான் துஆ செய்கிறேன். ஆனால் அதை மீறியும் ஆபத்துகளாக இருக்கிறது, விதி என்ற வாகனம் இருக்கிறது. அல்லாஹ் எழுதி வைத்து விட்டால் நடந்துதான் ஆகும். ஆக இத்துணை வாகனங்கள் இருக்கிறது என்று இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்ற பொழுது, அந்த வாகனத்தில் ஹஜ்ஜுக்கு போற அந்த மனிதர் சொன்னாரா, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? ஆமா ஆமா, நான் தான் வாகனம் இல்லாம நடந்து போறேன், நீங்க வாகனத்துல தான் போறீங்க, உங்க பேச்சில் நான் தலையிடல, நீங்க வாகனத்துல போங்க என்று சொல்லி அந்த இமாம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் சொல்லிவிட்டு போனார் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமை நோக்கியதாக இருக்கிறது, மௌத்தை நோக்கியதாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படித்தான் வாழ வேண்டும். தேவையில்லாத பிற கலாச்சாரங்கள் அல்லது தேவையில்லாத அழிவை தரக்கூடிய எத்தனையோ கொண்டாட்டங்கள், அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள் இழுத்து போடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது மோசமானதாக மாறிவிடும். நம்முடைய இலக்கு என்ன? நாம் எப்படி வாழ்வில் பயணித்தால் எப்படி வெற்றி அடைய முடியும்? அதிலே நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கையிலே எல்லா கலாச்சாரம், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலுமே நாம் எவ்வளவோ கலாச்சாரங்களை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிறருடைய கலாச்சாரங்களை, அவைகளை விட வேண்டும், அவைகளை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவைகளை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பனி இஸ்ராயேல் சமூகம், அந்த சமூகத்திற்கு சோதனைகள் எப்பொழுது இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? பனி இஸ்ராயேல் சமுதாயத்திற்கு அந்த சோதனைகளும் கஷ்டங்களும் எப்பொழுது இருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், முதலாவது அந்த மனிதர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த பனி இஸ்ராயேல் சமுதாயத்தில் உள்ளவர்கள் நல்லவர்கள் யாராவது தவறு செய்வர்களை பார்த்தால் அதை எடுத்து உபதேசம் செய்யக்கூடியவர்களாக, தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் யாரும் சொல்லி சொல்லி கேட்பதாக இல்லை. என்ன செஞ்சாங்க? தடுத்து பார்த்தாங்க, உபதேசம் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் நாளடைவுல சொல்லல.
அவர்கள் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து இருக்க ஆரம்பித்து விட்டார்கள், அவர்களோடு உணவு உண்ண ஆரம்பித்து விட்டார்கள், அவர்களோடு சகஜமாக வாழ பழகிவிட்டார்கள். அதன் காரணமாக நன்மையை ஏவி தீமையை தடுக்காததால் பாவத்தை கண்டு தேவையில்லாத கலாச்சாரங்கள் அவைகளை பின்பற்றி வாழ்வதை விட்டு விட வேண்டும், அதை தடுக்கவும் வேண்டும். அதன் காரணமாக அந்த சமுதாயத்திலே பெரிய சோதனை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எத்துணை சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இப்படித்தான் ஒரு நகரம், அந்த நகரத்தை அழிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உத்தரவு போடுகிறான், இந்த நகரத்தை தலைகீழாக புரட்டி போட்டு விடுங்கள், அழித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பல் ஆலமீன் இந்த நகரத்திலே ஒரு நல்லவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் கண் இமைக்கும் நொடியில் கூட அவர் உனக்கு மாறு செய்தது கிடையாது, அவ்வளவு நல்லவர் இந்த நகரத்திலே இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், ஏதாவது அந்த நகரத்திலே தீமைகள் நடக்கின்ற பொழுது, மோசமான கலாச்சாரங்களை பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்களை பார்க்கின்ற பொழுது இவருடைய முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் தெரியவில்லை, எந்த ஒரு கவலையும் இவருடைய முகத்தில் இல்லை. அதனால் இந்த நகரத்தை அழித்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். என்றால் இன்றைக்கு நாம் எத்தனையோ கொண்டாட்டங்கள் என்ற அடிப்படையிலே பிற கலாச்சாரங்களை, தேவையில்லாத கொண்டாட்டங்களை, எத்தனை விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து வருகிறோம், அதை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, யாராவது எதையாவது செய்தால் முஃமின்கள் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதை எடுத்துச் சொல்வதற்கு, உபதேசம் செய்வதற்கு, அதை தடுப்பதற்கு எல்லா முஃமின்களுக்கும் கடமையாக இருக்கிறது. அவர் செஞ்சா செஞ்சுட்டு போறார், அது இஸ்லாத்தில் கிடையாது, அது பித்அத், அது அனாச்சாரம். மார்க்கத்தில் குர்ஆன் ஹதீஸ் புறக்கணிக்கக்கூடிய, வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது போன்ற எத்தனையோ கொண்டாட்டங்கள், அதிகமான முறையில் இந்த கொண்டாட்டங்கள் என்பது எவ்வளவு பெரிய மோசமான கெட்ட செயல்களை எல்லாம் கற்பித்து தரக்கூடியதாக இருக்கிறது. கொண்டாட்டம் என்றாலே அப்படித்தானே. அந்த கொண்டாட்டங்களில் மார்க்கத்திற்கு புறம்பான நிறைய கெடுதலான விஷயங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமாக மது இருக்கிறது, குடி இருக்கிறது. கொண்டாட்டங்கள் என்றால் குடி இல்லாமல் இல்லை, இல்லையா? அப்படித்தான் உருவாகி. ஜனவரி 1 என்றால் எவ்வளவு மதுக்கள் அதிகமாக மற்ற நாட்களை விட விற்கப்படக்கூடியதாக இருக்கிறது. செய்தித்தாள்களிலே, இணையதளத்தின் வாயிலாக நாம் தகவல்களை தெரிந்து கொள்கிறோம். மதுவிற்கு அடிமையாய், குடிக்கு அடிமையாய் போயிருக்கிறார்கள் எத்தனையோ முஃமின் முஸ்லிமானவர்கள். மது என்பது எவ்வளவு பெரிய மோசமான விஷயங்களாக இருக்கிறது. இது போன்ற இந்த கொண்டாடப்படக்கூடிய, இந்த கொண்டாட்டத்திற்குரிய இது போன்ற இந்த நாட்களில், தேவையில்லாத கலாச்சாரமுடைய இந்த நாட்களில், அந்த இரவுகளில் எத்தனையோ பைக் போட்டிகள் நடைபெறுகிறது. எத்தனையோ அந்த இரவுகளிலே எத்தனையோ மோசமான சம்பவங்கள் நிறைய நடைபெறுகிறது. எத்தனையோ பேர் அடிதடியின் காரணமாக கைது செய்யப்படுகிறார்கள். சொல்கிறார்கள், கருத்துக்கள் சொல்கிறார்கள், அதில் நிறைய பேர் பைக் போட்டிகளிலும் அந்த சண்டைகளிலும் மதுவிலும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய வாலிபர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கை சேதம், எவ்வளவு பெரிய கவலையான விஷயம் என்பதை பாருங்கள். இந்த மார்க்கம் எவ்வளவு புனிதமானதாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த மார்க்கத்தை அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய எத்தனையோ முஃமின்கள் குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மார்க்கத்திற்கு எவ்வளவு பெரிய கெட்டது. குடி என்பது, மது என்பது, குர்ஆன் என்பது அது எவ்வளவு வன்மையாக கண்டிக்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, மதுவின் பக்கம் நெருங்காதீர்கள், நெருங்காதீங்க, அந்த பக்கம் போகாதீங்க. அது ஷைத்தானுடைய வழியாக இருக்கிறது, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளாக இருக்கிறது. இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வ அனிஸ் ஸலாத்தி ஃபஹல் அன்தும் முன்தஹூன். அடுத்த வசனம் தொடர்ந்து வருது, அந்த சூரத்துல் மாயிதாவுல 90வது வசனம் 91வது வசனம். முஃமின்களே, மதுவின் பக்கம், குடியின் பக்கம் போகாதீங்க. அது என்ன செய்யும் தெரியுமா? ஷைத்தானுடைய வழிமுறை. ஷைத்தான் உங்களை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கி விடுவான். குடியின் காரணமாக ஷைத்தான் அனிசலாத்தி ஃபஹல் அன்தும் முன்தஹூன், தொழுகையை விட்டு அது தடுக்கக்கூடியதாக இருக்கு. தொழுகையின் பக்கம் நெருங்க விடாது என்றெல்லாம் எவ்வளவு பெரிய குடி என்பது, மது என்பது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல்பாடுகளாக இருக்கிறது.
என்னங்க குடி? சகாபாக்கள் அதுல எப்படி இருந்தாங்க தெரியுமா? முன்னோர்கள் எப்பொழுது அந்த அதாவது ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமுமே என்னங்க போதையிலே குடியிலே இருந்தவர்கள் அது நல்லடியார்கள். ஆனால் எப்பொழுது வசனம் இறங்கியதோ இது ஹராம், மார்க்கத்தில் கூடாது என்று அப்படியே உதறி தள்ளினார்கள், தூக்கி போட்டார்கள். மது பயன்படுத்திய பாத்திரங்களை கூட புழங்க மாட்டார்கள், பயன்படுத்த மாட்டார்கள். எங்காவது ஒரு இடத்தில் மது அறிந்திருக்கிறார்கள் அமர்ந்து என்றால் அந்த இடத்தில் திக்ர் செய்ய மாட்டார்கள், தொழுக மாட்டார்கள். அந்த அளவிற்கு மது பிரியர்களாக இருந்தவர்கள் ஹராம் என்றவுடன் மதுவை ஒரே கட்டமாக வெறுத்து போனார்கள் அந்த நல்லடியார்கள். இன்றைக்கு யாருக்கு தெரியாம இருக்கிறது? மது குடிக்கிறது ஹராமு, கூடாது, அல்லாஹ்வுடைய கோப பார்வை யாருக்கு தெரியாம இருக்கிறது? எல்லாம் தெரிந்து கொண்டு மதுவிலே எப்படி மூழ்கி போய் இருக்கக்கூடிய முஃமின்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அறியாமை காலகட்டத்திலேயே என்ன செஞ்சாங்கன்னா அவங்க மது பக்கம் போக மாட்டாங்க, குடியின் பக்கம் போக மாட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டப்ப, அதாவது ஒரு காலத்துல குடிக்கலாம் என்று இருந்த பொழுது கூட நீங்க அந்த குடியின் பக்கம் நீங்க போகலையே, என்ன காரணம் என்று சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, நான் மனித தன்மையோடு இருக்க ஆசைப்படுகிறேன், மனித தன்மையோடு இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். ஏன்னா குடி என்பது இருக்கிறதே மனித தன்மையை மாற்றிடும். ஒரு இடத்துல ஒரு சபையில நல்லா இருக்கிறவங்க ஒரு 4 பேர் ஒரு 10 பேருக்கு முன்னாடி தேவையில்லாத பேச்சுக்களை பேச மாட்டாங்க. ஆனா அந்த குடி குடிச்சாரு யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது என்னெல்லாம் பேச்சு. ஒரு மஸ்ஜிதே இருந்தாலும் கூட, ஒரு பள்ளிவாசல் பிரச்சனையே வந்தாலும் கூட, ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சபையாக இருந்தாலும் கூட அங்கு அந்த மதுவில் தொடர்பு இல்லாதவர்கள் ஒரு 10 பேருக்கு முன்னாடி, ஒரு 20 பேர் முன்னாடி தேவையில்லாத பேச்சுக்களை பேச மாட்டாங்க. இந்த ஆளு பெரிய ஆளு, சின்ன ஆளு, ஓதுனாலு ஓதாத ஆளு என்று பார்க்காம பேசுறாங்கன்னு சொன்னா மதுவோட தொடர்புல இருப்பாங்க. ஏனென்றால் அது மது குடி என்பது மனித தன்மை இழக்க செய்துவிடும். மூளை இருக்கிறதே வேகமாக ஓட வைக்கும் மது. மூளை இருக்குது, உடல் உறுப்புகள், அந்த ரத்த ஓட்டம், மூளை ஓட்டம் எல்லாம் நார்மலா சரியாக இயங்கி கொண்டிருக்கும். யார் மதுவில் போதையில் அடிமையாகி விட்டார்களோ ரொம்ப வேகமாக சுழன்று கொண்டிருக்கும். யார்கிட்ட எதை பேசணும், எங்க எதை எப்படி நடக்கணும் தெரியாது. இடம் பொருள் தெரியாமல் பேசுவார்கள், இடம் பொருள் தெரியாமல் நடப்பார்கள். அதுதான் சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, மனித தன்மையோடு இருக்கணும்னு சொல்லி அப்படி சொல்கிறார்கள். என்று சொன்னால் மது என்பது, குடி என்பது எவ்வளவு மோசமான இழிவுகளை, கெட்ட செயல்களை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு தேவையில்லாத இந்த கலாச்சாரங்கள், கொண்டாட்டங்கள் என்ற அடிப்படையிலே மது என்பது முதன்மையாக மிகைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவருடைய மாணவர் ஒருவர் ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க, சக்கராத்தில் இருக்கிறாங்க. அப்ப ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மாணவர் சக்கராத்தில் இருக்கிறார். வந்தாங்க, வந்துட்டு அவங்க தலைமாட்டில் உட்கார்ந்து யாசீன் ஓதுறாங்க. இமாம் அந்த மாணவர் சொல்றாரு, யாசீன் ஓதுவதற்கு தகுதி பெற்றவன் நான் அல்ல, இதை கேட்பதற்கு என்னால் முடியவில்லை, எனக்கு என்னமோ செய்கிறது, என்னிடத்தில் யாசீன் ஓதாதீர்கள் உஸ்தாத் அவர்களே. நேரம் சக்கராத்து கூடிக்கொண்டே இருக்கிறது, வேதனை. கலிமா சொல்லிக் கொடுக்கிறார்கள் இமாம் அவர்கள். எனக்கு கலிமா வரவில்லை, கலிமாவை விட்டு நான் புறக்கணிக்கப்பட்டவன், கலிமா என்னுடைய வாயிலெல்லாம் வராது இமாம் அவர்களே, உஸ்தாத் என்னை விட்டு விடுங்கள், யாசீன் ஓதாதீர்கள், கலிமா சொல்லி தராதீர்கள் என்று அந்த மாணவர் சொல்கிறார். அப்படி நேரம் செல்ல செல்ல அவர் வஃபாத்தாகி விடுகிறார். இமாம் அவர்கள் கவலையாக அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்து அன்று இரவு உறங்குகிறார்கள். இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவிலே அந்த வாலிபர், அந்த மாணவர் கனவிலே தோன்றுகிறார். என்னப்பா, என்கிட்ட ஓதுற மாணவர்கள்லயே ரொம்ப ஞானம் பெற்ற, ரொம்ப தேர்ச்சி பெற்ற மாணவராச்சே, உன்னுடைய ஞானம் எல்லாம் எப்படி போனது? ஒரு கலிமா சொல்லி கூட உனக்கு மௌத்தாகக்கூடிய பாக்கியம் இல்லையே, உன்னுடைய வாயில் கலிமா வராமல் போய்விட்டது, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அந்த மாணவர் சொன்னாரா, என்கிட்ட தேவையில்லாத 3 பழக்கங்கள் இருந்தது உஸ்தாத் அவர்களே, உங்களுக்கு தெரியாது. என்ன பழக்கம் என்று அந்த வாலிபர் சொல்கிறார். நான் புறம் பேசக்கூடியவனாக இருந்தேன், உங்களுக்கு தெரியாது உஸ்தாது. உஸ்தாது உங்ககிட்ட நான் ஓதிட்டு இருப்பேன், உஸ்தாத் உங்ககிட்ட ஓதிட்டு இருப்பேன், உங்களை விட்டு போயிட்டா உங்களை பத்தி கோல் பேசுவேன். என்ன உஸ்தாதா? கோல் பேசுவேன், புறம் பேசுவேன். உங்களை பத்தி மாணவர்களை நான் நிறைய பேசியிருக்கிறேன், கனவுல சொல்றேன், கோல் புறம் பேசுவேன். இரண்டாவதாக யாரையாவது பார்த்தா பொறாம குணம் என்கிட்ட அதிகம். ஒருத்தவங்க நல்லா இருந்துட்டா, ஆரோக்கியமாக இருந்துட்டா அவங்கள பார்த்தா பொறாம குணம் என்கிட்ட. இரண்டாவது. மூணாவது, எனக்கு ஒரு நோய் இருந்தது. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி வருடத்திற்கு ஒரு முறை மது அருந்தினால் இந்த நோய் சரியாகிவிடும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். நான் வருடத்திற்கு ஒரு முறை மது அருந்தினேன், குடிக்க தொடங்கினேன். ஆனால் குடிக்க அடிமையாகி போய்விட்டேன்.
குடிக்கு அடிமையானதால் என்னுடைய ஞானம், என்னுடைய கல்வி எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, நேர்வழி நல்ல சிந்தனைகள் என்பது என்னை விட்டு போய்விட்டது என்று உஸ்தாதிடத்திலே கனவில் வந்து அந்த வாலிபர்கள் கூறுகிறார் என்றால், குடி என்பது எவ்வளவு மோசமானதாக இருக்கு. சர்வசாதாரணமாக கருதி கொண்டிருக்கின்றார். ஒரு முறை மது அருந்தினால், ஒரு முறை குடித்தால் 40 நாட்கள் சாலிகான நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யார் குடிக்கின்றாரோ குடிக்கின்றவரிடத்தில் ஈமான் இருப்பதில்லை. ஆம், யார் குடிக்கின்றாரோ மது அருந்துகிறாரோ அவரை விட்டு ஈமான் தள்ளி போய்விடுகிறது. எப்பொழுது அவரிடத்தில் போதை தெளிகின்றதோ அப்பொழுதுதான் அந்த ஈமான் அவருக்குள் வரும். ஒருத்தர் அந்த நிலையிலேயே மது அருந்திவிட்டார், போதையில் இருக்கிறார், ஈமான் தள்ளி நிற்கிறது, மேலே போய் தள்ளி நிற்கிறது ஈமான். அதே நிலையில் அவர் வஃபாத் ஆகிவிட்டால் நஊது பில்லாஹ், எவ்வளவு பெரிய மோசமான விளைவது. ஈமான் அல்லாதவராக அவர் வஃபாத் ஆகிவிடுகிறார். எவ்வளவு பெரிய மோசமான. ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின் வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமின் வலா யஸ்ரிகு சாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமின். அதாவது விபச்சாரம் செய்யக்கூடியவர் முஃமினாக முஸ்லிமாக இருக்க மாட்டார். அப்படி ஒருத்தர் விபச்சாரம் செய்துவிட்டால் அவர் முஸ்லிமாக இருக்க மாட்டார். முஸ்லீம் விபச்சாரம் செய்ய மாட்டார், அவர் முஸ்லிமாக இருக்க மாட்டார். அதே மாதிரி யார் திருடக்கூடிய ஒரு முஸ்லீம் என்பவர் திருட மாட்டார். அப்படி திருடினால் அவர் முஸ்லீம் அல்ல. யார் மது அருந்துகிறாரோ ஒரு முஸ்லீம் என்பவர், முஃமின் என்பவர் மது அருந்த மாட்டார். அப்படி மது அருந்தினால் அவர் முஸ்லிமாக இருக்க மாட்டார். ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. அது இது போன்ற தேவையில்லாத கலாச்சாரங்கள், கொண்டாட்டங்கள் கொண்டாட்டுகிறோம், புதிய நாட்களை வரவேற்கிறோம் என்று எத்தனையோ முஃமின்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த கொண்டாட்டம் என்றாலே அங்கு குடிதான் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. குடி, மது, இதுவால் கெட்டு போன குடும்பங்கள் எத்தனையோ எத்தனை குடும்பங்கள் கெட்டு போய்விட்டது. எத்தனை குழந்தைகள், எத்தனை ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், எத்தனை பேர் நடுத்தெருவில் நிற்கிறார்கள் குடியின் காரணமாக. ஒரு வீட்டுக்கு பெண்ணை விசாரிக்க வருதுன்னு சொல்றாங்களே, புள்ள நல்ல அழகான பிள்ளைங்க, லட்சணமான பிள்ளைங்க, ஒழுக்கமான பிள்ளைங்க, என்னங்க அவங்க அத்தா கொஞ்சம் குடிப்பாரு. மாப்பிள்ளை விசாரிக்க வருகிறார்கள். மாப்பிள்ளை நல்ல லட்சணமான மாப்பிள்ளைங்க, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளைங்க, நல்ல மாப்பிள்ளை தான், ஆனா என்ன அவங்க அத்தா கொஞ்சம் குடியாருங்க. பிள்ளைங்க என்னங்க எவ்வளவு பெரிய மோசங்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மது அருந்தக்கூடியவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கெடுத்து விடுகிறார்கள். நாளை சமுதாயத்திலே அந்த பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. குடிகாரருடைய மகன் என்று பேசுகிறார்கள், குடிகாரருடைய பிள்ளை என்று பேசுகிறார்கள். ஒரு குடும்பத்திற்கே போனாலும் என்ன பேசுற நீ, ரொம்ப ஓவரா பேசுற, குடிகாரர் பத்த ஆளுதான் நீ, அந்த வம்சத்திலிருந்து வந்து என்ன. எவ்வளவு குடியின் காரணமாக உடல் அழிவது மட்டுமல்ல, எவ்வளவு ஈமான் போவது மட்டுமல்ல, குடும்பம், குழந்தைகள், எத்தனை பேர் இந்த குடியால் அழியக்கூடியவர்களாக, பாதிப்புக்குள்ளாகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவை ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த அந்த ஹதீசுகள் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. கியாமத்துடைய நாள் நெருக்கமாக வருகின்ற பொழுது, அழியக்கூடிய நாள் நெருங்கி விடுகின்ற பொழுது, என்னுடைய உம்மத்துகள் ஹராமை எல்லாம் ஹலாலாக்கிட்டு இருப்பாங்க, ஹராம் எல்லாம் ஹலாலாக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நடக்கிறது. நிறைய பிற கலாச்சாரங்களை பின்பற்றி கொண்டாட்டங்கள் என்ற அடிப்படையில் எத்தனை விஷயங்களை செய்கிறார்களே, இதெல்லாம் அழிவுக்குண்டான காலங்களாக இருக்கிறது. ஏதாவது கொண்டாட்டம் என்ற அடிப்படையிலே அதில் நனவு இருந்தால் சரி. கொண்டாட்டம் என்றாலே அதில் எப்படி நனவு இல்லை, அதில் அழிவுகள் தான் இருக்கிறது. அல்லாஹ் ரசூல் நமக்கு அற்புதமான வாழ்க்கை வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினால் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான கலாச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் யாருடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய கலாச்சாரத்தையும் எடுக்க வேண்டியதில்லை. அந்த கலாச்சாரத்தை எடுத்து நான் கொண்டாடுவேன் என்பதற்கு எந்த முஃமினுக்கும் அவசியம் இல்லை. ஏனென்றால் அவ்வளவு அற்புதமான உயர்ந்த ஒரு கலாச்சாரத்திலே முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
அவை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சமீபத்திலே ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே ஹேப்பி நியூ இயர் என்றெல்லாம் அதை தேவையில்லாத கொண்டாட்டங்கள் ரீதியாக கழிப்பது என்பது முஸ்லீம்களுக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமியர்களுக்கு அதுக்கு அனுமதி இல்லை. இது மாதிரி நிறைய கொண்டாட்டங்கள், இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத நிறைய கொண்டாட்டங்களை இன்றைக்கு நிறைய இஸ்லாமியர்கள் என்பவர்கள் அதை கொண்டாடக்கூடியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுவெல்லாம் அழிவைத்தான் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பிற கலாச்சார மோசமான கொண்டாட்டங்களை நாம் விடுவோம் மட்டுமல்ல, அதை தடுப்போம். அதை மோசமான கலாச்சாரங்களை கொண்டாட்டங்களை அதை விட்டு பாதுகாப்பு வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் முழு ஆஃபியத் என்னும் ஆரோக்கியத்தோடு அந்த ஏக இறைவன் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபட்டு அவனுக்கு பொருத்தமான முறையிலே வாழ்ந்து அவனுக்கு பொருத்தமான முறையில் மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நமது உடன் பிறந்தவர்களுக்கும் நமது உற்றார் உறவினர்களுக்கும் நமது உஸ்தாதுமார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக. நம்முடன் வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து கபரில் அடங்கி இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப முன்னோர்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உஸ்தாத்மார்கள் அவர்கள் அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பானாக. அவருடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்குவானாக. அவர்கள் மீது அல்லாஹ் அவனுடைய ரிலா என்னும் பொருத்தத்தை வழங்கி அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி அறிவிப்பு செய்வானாக. நம்முடைய பிரியத்திற்குரிய நம்முடைய பாசத்திற்குரிய அந்த கபர் வாசிகள் அவர்களுக்கும் நமக்கும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்குவானாக. ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவில் வாழ்கின்ற பொழுது இந்த துன்யாவால் ஏற்படக்கூடிய பலாய் முசீபத்துகளை விட்டும், மோசமான திடீர் மரணங்களை விட்டும், கெட்ட வியாதிகளை விட்டும், ஈமான் இழப்பதை விட்டும், ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும், மருத்துவமனை சோதனைகளை விட்டும் நீ எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக என்ற ஒரு நல்ல பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி